நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருச்சியில் இருக்கோம். சென்னையிலேருந்து இப்போ தான் வந்து திருச்சியில் இறங்குனேன். என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு 3 காரணம். ஒன்று, பொண்டாட்டி பிள்ளையை பார்க்குறதுக்கு, அதான் முக்கியமான காரணம், முதல் காரணம். ரெண்டாவது வந்துட்டு பேஜ் லைசன்ஸ் வந்துட்டு ரினியூவல் பண்ணுறதுக்காக. மூணாவது வந்துட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து தரிசிச்சுட்டு வரலாம் முருகப்பெருமானை அப்படி சொல்லிட்டு மொத்தம் வந்து இந்த 3 ரீசனுக்காக போகிறேன். இதில் வந்துட்டு ஒரே நிமிஷம் மன்னிச்சுக்கங்க மக்களே, ஸ்டெபிலிட்டி மூடு ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸ்டெபிலிட்டி மூடு ஆன் பண்ணாலும் அந்த கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ பேஜ் வந்துட்டு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 1400 ரினியூவல் பண்ணுறதுக்கு, அப்புறம் கொடிக்காசுன்னு சொல்லிட்டு ஒரு 100 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 600 வந்துட்டு அட்ரஸ் மாற்றுறதுக்கு கேட்குறாங்க. ஏன்னா என்னோட பழைய அட்ரஸில் இருக்குது. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு கொட்டாயை போட்டோம், அதுக்கு அட்ரஸ் மாற்றியாச்சு. இப்போ வந்துட்டு அதுக்கு 600 மொத்தம் 2100 கேட்குறாங்க. அட்ரஸ் மாற்றாமல் வந்துட்டு 1400 ப்ளஸ் கொடிக்காசு ஒரு 100 1500. உங்கள் ஊரில் பேஜ் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணுறதுக்கு எவ்வளோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மாவட்ட வாரியாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எந்த மாவட்டத்தில் கூட வாங்குறாங்க, எந்த மாவட்டத்தில் குறைச்சி வாங்குறாங்க, எந்த மாவட்டத்தில் கரெக்டாக வாங்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கும். ஓகே, இதுலேருந்து கரப்ஷன் இல்லாத மாவட்டம் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 1400 இது வரைக்கும் நான் வந்துட்டு பில்லு வந்துட்டு யாரும் தந்ததும் இல்லை, இது பண்ணதில்லை. இப்போ நீங்கள் சொல்ல போகிறத வச்சு தான் நெக்ஸ்ட் டைம்லாம் ரினியூவல் பண்ணும்போது பில்லு கேட்கணுமா இல்லையா, இல்லை கரெக்டாக தான் இந்த அமௌண்ட் சொல்கிறாங்களா, இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி லட்சணமாக செயல்படுறாங்களாங்கிறத நம்ம அந்த நீங்கள் அனுப்ப போகிற அந்த கமெண்ட்லேயும் அந்த அமௌண்ட்லேயும் தான் நமக்கு தெரிய போகுது. வாங்க அடுத்த பஸ் ஏறி ஊருக்கு போகலாம். நைட்டு 11 மணிக்கு பஸ் ஏறினு சென்னையில் திருச்சிக்கு வந்துட்டேன். டீ ஒன்று குடித்தேன், வயிற்ற கடகடா பண்ணுது. பொதுவாக வந்துட்டு பாத்ரூமை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, ஆனால் வந்துட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். என்னென்னா இது வந்துட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டில் உள்ள அந்த டாய்லெட்டு. இங்கே இருங்க, இந்த கேனில் தான் எல்லோரும் மக்கள்லாம் கழுவுறாங்க. இங்கே இருங்க, தெரியுதா? தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. எங்கள் அண்ணன் ஆட்சியில் இப்படிலாம் தண்ணி வேஸ்ட் ஆகுறது என்னால் பொறுத்துக்க முடியாது. என்னென்ன அண்ணன் கூட பாருங்கள் ரொம்ப பாடுபட்டார். ஏன்னா தெரியுதா, மஞ்சள் நீரத்தில் மக்கள் வந்துட்டு அலட்சியமாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த க்ளீன் பண்ணுறவங்க வந்துட்டு அது இந்த கப்பு போட்டு வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பக்கெட் இருக்குது, தெரியுதா? இதை வந்துட்டு தயவு செஞ்சு திருச்சி பஸ் ஸ்டாண்டில் உள்ள பாத்ரூமில் இந்த மாதிரி நிலமை இருக்குது. இதில் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. அந்த ஒரு பாத்ரூமோட நிலைமையும் லட்சணமும் இதுதான். உள்ளே தான் கேமரா வைக்கக்கூடாது, அட்லீஸ்ட் வெளியில் கேமரா வச்சாவது இது யார் இந்த மாதிரி பண்ணுறான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பாருங்கள். இது வந்து மெயின்டெனன்ஸ் நடக்குதா இல்லையாங்கிறது தெரியல. இந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கா, எதையுமே ஆஃப் பண்ண முடியல. அந்த பைப்பு இருக்குது, அதை தூக்கி பின்னாடி சொருகி கிடக்காது, ஏன்னு தெரில. இது இப்படி இருந்தால் எப்படி பொதுமக்கள் வந்து பயன்படுத்துவாங்க? அரசாங்கம் எவ்வளோ அழகாக அங்கே பாருங்க எப்படி பலன்னு கட்டி கொடுத்துருக்கு. நம்ம வீட்டில் கூட பல அழகாக கட்ட மாட்டோம். ஆனால் இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டில் உள்ள பாத்ரூமோட நிலைமை தான். மக்களும் ஒழுங்காக பயன்படுத்துறதில்ல, சில போல் இதை சூப்பர்வைஸ் பண்ணுறவங்களும் சரியாக பண்ணுறதில்ல போல் இருக்குது. தயவு செஞ்சு இதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுங்க. தண்ணி எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பற்றில, தண்ணினால ஆட்சியே மாறிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அங்கே வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே வாட்டுக்கு சக்திமன் மாதிரி இப்படி சுற்றுது பற்றிலாம் இல்லையா? கிரகத்தை எங்கிட்டு பாத்ரூம் போகிறது இதில் கர்மம். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு திருச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். இதுக்கு ரீசன் என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு திருச்சியிலேருந்து நான் வந்துட்டு புதுக்கோட்டையில், இப்போ லாஸ்ட்டாக தான் திருச்சியிலேருந்து வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வர வழியிலையும் புதுக்கோட்டையிலேருந்து அட்னையும் வர வழியிலையும் ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னா வந்துட்டு திருச்சியில் புதுக்கோட்டைக்கு பஸ் ஏறி உட்காந்துட்டேன். இப்போ அந்த 3 சீட் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நான் ஒரு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி சீட்டில் ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு பையன் உட்காந்துருந்தாப்புல, அதுக்கு முன்னாடி சீட்டில் ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு பையன் உட்காந்துருந்தாப்புல. இந்த மாதிரி பொதுவாக வந்துட்டு ஜன்னல் ஓர சீட்டுக்கு ஆசைப்படுவோம் எல்லாரும். ஏன்னா பஸ் வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. காலையில் ஆஸ் யூஸ்வல் வீக் டேஸுங்கிறதுனால ஒன்றும் இதெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இப்போ அது பிரச்சனை இல்லை. ஒரு எடுபட்ட பையன் ஏறி உட்காந்தான். அது ஏன் பக்கத்தில் உட்காந்தான்னு தெரில, ஏன் மூஞ்ச பார்த்தா எப்போ தெரியும் தெரியல அவனுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கை வந்து இப்படி தான் வச்சான். அப்புறம் போய் பார்த்தா எனக்குன்னா அப்படியே தலையை கிருன்னு ஆயிடுச்சு. அப்படியே என்னென்ன வார்த்தை தான் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. வேற எனக்கு வழி தெரியல.
ஏண்டா நீ எல்லாம் அண்ணன் தம்பி இருக்கலாம். ஏண்டா அவனே, ஏண்டா இவனே, அப்படி இப்படின்னு கலட்டு விட்டேன். அதோட அப்புறம் பக்கத்து சீட்ல உள்ளலாம், தம்பி என்ன தம்பி என்ன தம்பி என்னாச்சு தம்பி அப்படின்னு. ஒண்ணுலண்ணே ஒருத்தனுக்கு மூக்கு கீழே உயான்னு ரத்தம் வர போகுதுண்ணே அப்படி சொல்லிட்டு, அப்படி ஏங்க அது என்னன்னு தெரியலங்க. ஏன்னாங்க ஏன்டா ஒரு எங்க இருந்துடா வர்றீ நீங்களாம், ஏன்டா பொறுக்கி புறம்போக்குகளா? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஆம்பளை என்னத்த சொல்றது, அசிங்கத்தனமா இருக்குனால இந்த இதுலதான் இந்த அது என்னது ஒரு சேனல் ஒண்ணு இந்த பரிதாபங்கள்ல இருந்து விலகி போனாங்களே, அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு நான் யோசிப்பேன் என்னடா அப்படின்னு. ஆனா கடைசியில பார்த்தா நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதுதான் நமக்கு பத்திக்கிட்டு வருது, மண்டைக்கு ஏறுதுங்கிறேன். என்னைய பார்த்தா எனக்கு அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு முன்னாடி சீட்லயும் ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருந்தான், அதுக்கு முன்னாடி சீட்லயும் ஜன்னல் ஓரத்துல ஒருத்தன் உட்காந்துருந்தான். அங்கெல்லாம் போய் உட்கார வேண்டியதானே. அப்படியே மூஞ்செல்லாம் செத்து போச்சு. இறக்கி விட்டுட்டு தான் மறுவேளை பார்த்தேன். அடுத்த ஸ்டாப்ல இறங்கடான்ட்டேன். இறங்கலாம் ஒன்னையும் எனக்கு அவ்வளவு டென்ஷன் தெரியுமா. அத்தனை நேரம் விட்டு நான் தானே இழிச்ச வாயனா. ஏண்டா உனக்கு நான் தான் கிடைச்சனா இடவட்ட வேலை. சரி அது போயிட்டு போகுது மக்களே. சரி அது இக்னோர். அடுத்து வந்துட்டு புதுக்கோட்டையில இருந்து அறந்தாங்கி வரைக்கும் ஒரு பஸ் வந்தது, கவர்மெண்ட் பஸ் வந்தது. அப்புறம் ஏறி உட்காந்துட்டு சரி ஒரு மாதிரி மைண்ட்லாம் அப்செட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி இப்படி இதாகும், இந்த மாதிரி ஒரு ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமையில வரும், இன்செக்யூரா ஒரு மாதிரியா என்னடா அப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இப்படியாடா இருப்பிய, அதுவும் எப்படி தெரியுமா வயசு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 45ல இருந்து 50 வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு, பைத்தியக்காரன். சரி அதோட என்ன பண்ணேன், சரி ப்ளூடூத் ஆன் பண்ணி காதுல மாட்டலாம்னு சொல்லிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பார்த்தேன். S234SP அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் போட்டிருந்தது ஹெட்செட். சரின்ட்டு ஆன் பண்ணிட்டு எவனா ஆன் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு விட்டா பஸ்ல பாட்டு ஓடுது. எனக்குன்னா கையில பிடிக்க முடியல, அப்படியே இஷ்டத்துக்கு அப்படியே. அப்புறம் கண்டுட்டு வந்தாரு, அண்ணே என்னண்ணே பாட்டு இதுல போட்டா பஸ்ல ஓடுது அப்படின்னு. அதான் தம்பி இதெல்லாம் ஒர்க் ஆகுதா தம்பி, பரவாயில்லையே எனக்கு தெரியல தம்பி இத்தனை நாள் வரைக்கும். நான் வந்துட்டு இதெல்லாம் போச்சு ஒன்றும் ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல கனெக்ட் ஆகுதா, நல்ல ஒரு ஐடியா, எப்படி பண்ணியே அப்படின்னு கேட்டாரு. ஒன்றும் இல்லை ப்ளூடூத் ஆன் பண்ணேன், இந்த மாதிரி உங்க ஐடி காமிச்சிச்சு, அதோட கனெக்ட் பண்ணி விட்டே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கேனே, போடலாமா இல்லை இல்லை அது போட்டு விடுங்க நல்லா தானே இருக்கு. அப்புறம் வளையவசியில் ஆரம்பிச்சு விஜய் ஆண்டனி வரையும் போய் அதுக்கப்புறம் அப்படியே சுத்திட்டு இங்க ராவண மாவட்டாக்கு வந்து அப்படியே நாடும் நன்மகனே பொன்மகனே அப்படி வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இளையராஜாவில கம்ப்ளீட் பண்ணிட்டு, இளையராஜா சார் அவங்க சாங்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு, விஜய் அண்ணன் சார் சாங் அவங்க இதுல கம்ப்ளீட் பண்ணிட்டு, விஜய் ஆண்டனி சார் அவங்க இதுல வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு, அப்படி எல்லாத்தையும் அப்படி சுத்தி ரவுண்ட் வந்து அதுக்கடையில அறந்தாங்க வந்துருச்சு. அதோட அறந்தாங்க இறங்கிட்டு இப்ப ஏன் நான் வந்துட்டு திருச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கேங்கிறத நான் வந்துட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். ஆனா நான் போக நினைச்சது ஒண்ணு, திருச்செந்தூர் போக நினைச்சேன், போக முடியல. பைக் எடுக்கணும்னு நினைச்சேன், முன்னாடிக்கு எடுக்க முடியல. உள்ள முன்னாடியை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன் என் தங்கங்களை பார்த்துட்டேன். சரி மக்களே, அடுத்த வீடியோல என்ன காரணங்கிறத சொல்றேன். அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுகிறோம். பஸ்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ப்ளீஸ்டா. இப்படி பண்ணாதே, நல்லா இருப்பிய. முடியலடா சத்தியமா சொல்றேன். நான் ஒரு மைண்ட் செட்ல ஜாலியா போயிட்டு இருப்போம். ஏற்கனவே நான் சில நேரத்துல வெந்து நொந்து போய்கிட்டு இருப்போம். நான் ஜாலியா வந்தேன், ஆனா இப்ப திருச்சி ஹாஸ்பிட்டல்ல வெந்து நொந்து போயிருக்கேன். இப்படிலாம் பண்ணாதியா, அவன் சூழ்நிலையை புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஆம்பளைக்கு ஆம்பளை நம்ம இப்படி கெஞ்ச வைக்காதியா, நல்லா இருப்பிய. இப்படி பண்ணாதிய, பண்றவன சொல்றேன்.